ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும்படியாக ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ இயேசுவை சோதிக்கிற பிசாசு நம்மையும் கட்டாயம் சோதிப்பான் என்பதை நம்ம அறிய வேண்டும். வனாந்தரத்தில் கொண்டு போய் சோதிக்கிறார். நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் சோதிப்பதற்கு பிசாசு நம்மளையும் வனாந்தரத்திற்கு கொண்டு போவான். நம்மை சோதிப்பதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகிற அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த வனாந்தரம்னா, நம்மள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தொலைந்து போகும். நம்மளிடத்திலே வறுமை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்ட நஷ்டங்கள் கடந்து வரும், கடன் பாரங்கள் வரும். இப்படி நிறையா நமக்கு பிரச்சனை வரும். நல்ல ஆசீர்வாதமாக இருப்போம், கையில் காசு பணம் இருக்கும், பிறருக்கு உதவுகிற ஒரு சூழ்நிலையில் கூட இருப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்போம், ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்து கொண்டே போவோம், நல்லா வசனம் படிப்போம், ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், எல்லா ஜெப கூட்டங்களையும் பங்கெடுப்போம். பிசாசு அந்த நேரத்தில் நம்மளை சோதிப்பான். அந்த நேரத்தில் அதுதான் நம்மளை என்ன பண்ணுவோம், உடனே சோதிக்க வருவோம், ஒரு வனாந்தரத்துக்கு கொண்டு போவோம். எப்படின்னா, நம்ம சம்பாதிப்போம், கையில் கஷ்டம் இருக்கும், வீட்டில் கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். அப்படி ஒரு வனாந்தரத்திற்குள்ளே பிசாசு நம்மளை நடத்துவான். அதிலே நம்ம நிலைத்து இருந்தோம்னா, வனாந்தரம்னா கஷ்டம், எதை எடுத்தாலும் கஷ்டம் இருக்கும். அது கொஞ்ச காலம்தான், ஆனால் அது ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். எப்படி இயேசு கிறிஸ்துவை சோதித்தாங்க, அவர் ஜெயம் கொண்டார். பிறகு என்ன பண்ணிட்டான், பிசாசு வேலைக்கு ஓடிட்டான். நமக்கும் வனாந்தரம் போல் சூழ்நிலைகள் எல்லா பொருளும் இருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். அது கொஞ்சம் காலம் நம்மளை சோதிக்கும் போது அது அற்று போகும். மீண்டுமாய் எப்படி ஒரு ஏரியில் ஒரு குளத்தில் நீர் அற்று போய் மீண்டும் நீருற்று ஊறி அந்த குளமும் அந்த ஏரியும் அந்த ஆறும் மீண்டும் என்ன பண்ணுது, நீரூற்றாய் பெருகி ஓடை ஓடுகிறது, குளம் நிரம்புகிறது, ஏரி நிரம்புகிறது. அதே போல் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரம்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் நிரம்பும். அதை சோதித்து பார்ப்போம், நிற்க முடியாமல் ஓடிடுவோம். அதன் பிறகு நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா.